அந்த பொட்டி மணிக்கிறான்ல பிராடு பையன் 420 420 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி பையன் அந்த அன்பு மணிக்கிறான்ல அவன் ஏதோ விடியல் மீட்பு பேரணின்னு போனான். அவங்க அப்பா ராமதாஸ் நல்லா கேட்டார், என்ன எங்க விடியல் பறி போயிடுச்சு, நீ விடியல் மீட்பு பேரணி போற மயிர குடும்பத்துக்கு போற ஒரு யோகியனுக்கு பிறந்த ஒரு அயோக்கிய அன்புமணி டாக்டர் ராமதாஸ் சொன்னார். இந்த 100 நாள் சுத்தத்துல என்ன பேசணும் அன்புமணி உருப்படியா சொல்லுங்க. ஜாதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு வன்னியர்களை பார்த்தா பிடிக்காதுன்னு பொய்யா புடுங்கணும். டே படுஸ், வன்னியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக. எம்ஜிஆர் ஆட்சியில சுட்டு சாகடிச்சாங்க. ஆனா கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் 89 வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியலை சேர்த்து 22 பேர் அதிமுக ஆட்சியில சுட்டு சாகடிச்ச அந்த இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு நிதி உதவி வழங்கி மாதம் உதவித்தொகை வழங்கி அவங்க குடும்பத்திற்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு அந்த 22 தியாகிகளுக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டினது நமது தேச தலைவன் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு சிலை வைத்ததும் மணிமண்டபம் கட்டியதும் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். எனவே வன்னியர்களுக்கு எல்லா நன்மை செய்திருப்பது திமுக.